ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்து பெல்ஜியம் vlog. இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு வீக்கெண்ட் ரொட்டீன் தான். இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பெசரட்டு தோசை பிளான் பண்ணியிருந்தேன் அண்ட் டொமேட்டோ சட்னிக்கு பிளான் பண்ணியிருந்தேன். டொமேட்டோ சட்னிக்கு டொமேட்டோ அப்புறம் ஆனியனை எல்லாத்தையும் அப்புறம் கொஞ்சம் பூண்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு அரைச்சிட்டு கொஞ்சம் நல்லா தாளிச்சிட்டு விட்டுட்டேன். அப்புறம் பெசரட்டு தோசையை வாக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். தோசை நல்லா மாவு நல்லா புளிச்சிருந்தது. இது வந்து நல்லா சூடா சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். அண்ட் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியும் கூட. புரோட்டீனு ஹை ரிச் புரோட்டீன் இருக்கு. ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இது வந்து வீக்கெண்டில பண்ணா தான் கொஞ்சம் கரெக்ட்டா இருக்கு. ஏன்னா வீக் டேஸ்ல கிளம்புற அவசரத்தில எல்லாரும் கட கட கடன்னு அரையும் குறையுமா சாப்பிட்டு போவாங்க. அதனால கொஞ்சம் நிதானமா பண்ணலான்னு சொல்லிட்டு வீக்கெண்டில பண்ணேன். அதுக்கப்புறம் லஞ்சுக்கு என்ன பிளான் பண்ணியிருந்தேன்னா, புதினா வச்சு புதினா புலாவ் மாரி பண்ணிடலான்ட்டு. அந்த சைடு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா தக்காளி செடிக்கு இந்த இதில தக்காளிக்கு போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் புதினா இதில கார்டன்லேயே பறிச்சுட்டு, புதினாக்கு வந்து மிக்ஸியில அரைச்சி வச்சுட்டேன். புதினா, கொஞ்சம் பூண்டு, தேங்காய் எல்லாத்தையும் போட்டு அரைச்சி வச்சுட்டு, அப்புறம் வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன். அப்புறம் ஒரு பாத்திரத்தில கொஞ்சம் கோகோனட் ஆயில் விட்டுட்டு, அப்புறம் ஸ்பைசஸ்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணேன். ஹீட் ஆனதுக்கப்புறம். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆனியனு, அம் பூண்டு, அ அதாவது இந்த மிக்ஸியில அரைச்சு வச்சது, அப்புறம் டொமேட்டோ, அதுக்கப்புறம் கொஞ்சம் வெஜிடபிள்ஸு எல்லாத்தையுமே வதக்க ஆரம்பிச்சுட்டேன். ஆனியன் வந்து நல்லா இதானவுடனே இந்த உருளைக்கிழங்கு, பீன்ஸு, கேரட்டு, கொஞ்சம் டொமேட்டோ எல்லாத்தையும் வதக்கி வச்சிருந்தேன். மீன்ஸ் எல்லாத்தையும் நறுக்கி வச்சிருந்தேன். இது ப்ரௌனிஷ் ஆனதுக்கப்புறம் அந்த வெஜிடபிள்ஸ்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணலான்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இது வந்து இண்டக்ஷன் ஸ்டவ்ன்றதுனால கொஞ்சம் லேட்டா தான் இது பண்ணும். நம்ம கேஸ் ஸ்டவ் மாரி இருக்காது. கொஞ்சம் டைம் எடுத்து தான் நம்ம பண்ண முடியும். கொஞ்சம் வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணி தான் குக் பண்ற மாரி இருக்கும். ஃபர்ஸ்ட்டு டொமேட்டோவ போட்டுட்டு, அத நல்லா வதக்கணும். இப்போ கொஞ்சம் வெயிலெல்லாம் ரொம்ப கொஞ்சம் கம்மியான மாரி இருக்கு. இப்போ ரொம்ப ஒரு லாஸ்ட்டு மந்த்து தான் கொஞ்சம் நல்லா வெயில் அடிச்ச மாரி இருந்தது. இப்போ வந்து கொஞ்சம் வெயில் இல்ல. ஏதோ ஓகே அப்படின்ற மாரி தான் இருக்கு. கொஞ்சம் குளிர் தான் நெறைய இருக்கு. அதுக்கப்புறம் இப்ப இந்த ஆனியனு, டொமேட்டோலாம் கொஞ்சம் நல்லா வதங்குனதுக்கப்புறம், ஆம் அ என்ன பண்ணணும் அப்டின்னா, கொஞ்சம் சால்ட்டு அதெல்லாம் ஆட் பண்ணிட்டு, அது அந்த மஞ்சப்பொடி, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் அத நல்லா வதக்கி விட்டுறணும். மஞ்சள் பொடியெல்லாம் ஆட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அ பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் சால்ட்டு அதெல்லாம் ஆட் பண்ணணும். அப்புறம் அந்த நறுக்கி வச்ச காய்கறி கட் பண்ணி வச்சிருக்கிறது எல்லாத்தையுமே கொஞ்சம் ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்க விட்டுறணும். அது கொஞ்சம் பாயில் ஆகும்போது, நம்ம அரைச்சு வச்சிருக்கிற பேஸ்ட் இருக்கு இல்லையா? அதையும் கொஞ்சம் ஆட் பண்ணிறணும். அது நல்லா அது வதங்கிட்டு இருக்கும்போது, அ நான் ஆல்ரெடி பாஸ்மதி ரைஸ் வந்து கொஞ்சம் பாயில் பண்ணி வச்சிருந்தேன். அத ஃபில்டர் பண்ணி வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் பாஸ்மதி ரைஸையும் இதில ஆட் பண்ணிட்டு, அவ்வளோதான் அ நல்லா ரெடி ஆயிடும். புதினா புலாவ் மாரி சிம்பிளா. அதுக்கப்புறம் வந்து ரைத்தாக்கு பிளான் பண்ணியிருந்தது. குக்கும்பர் இருந்தது. ஸோ, அத பீல் பண்ணிட்டு ரைத்தா பண்ணிறலான்ட்டு ரைத்தா பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இதுக்கு லஞ்ச் முடிச்சுட்டு கிச்சன ஃபுல்லா கிளீன் பண்ணேன். கிளீன் பண்ணி வச்சா தான் நம்மளுக்கு கொஞ்சம் கரெக்ட்டா இருக்கும். இல்லன்னா நம்மளுக்கு அழுக்காகிக்கிட்டே இருக்கும். ஃபுல்லா பாத்திரம் எல்லாத்தையுமே கிளீனா தேய்ச்சு வச்சுட்டோம்னா, நம்மளுக்கு ஃப்ரீயா இருக்கும். அதுக்கப்புறம் லஞ்ச் குடுத்தேன். பாப்பாவும் லஞ்ச் சாப்பிட்டாங்க. சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருந்தாங்க. பெயிண்ட்லாம் பண்ணாங்க. அவங்களுக்கு ரொம்ப பெயிண்டிங்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ, பெயிண்டிங்கு, பசில்லலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உண்டு. ஸோ, பெயிண்டிங் கொஞ்ச நேரம் பண்ணிட்டு இருந்தாங்க. இங்க வந்து பாயில தான் வச்சு பெயிண்ட் பண்ணுவேன். ஏன்னா, கார்பெட்ல வந்து ஃபுல்லா அழுக்காயிடும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பெயிண்ட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் பசில் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நானும் அவங்க கூட பசில் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். எங்கெங்க என்ன அதாவது மீன்ஸ் என்னென்ன பசில் எங்க கிடைக்குதோ, பசில் பார்த்தா வாங்கிடுவேன். அவ ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டா பண்ணுவா. ஆ அதனால நானும் அது ரொம்ப நல்ல விஷயம் தான். ஸ்க்ரீன் டைம்லாம் ரெட்யூஸ் ஆகும். டிவி பார்க்கறது அதெல்லாம் கொஞ்சம் கம்மியாயிடும். அதுக்கப்புறம் யோசிச்சுட்டு நல்லா இன்ட்ரெஸ்ட்டா பண்ணும்போது, நம்மளும் அத என்ஜாய் பண்ணி பண்ணலாம். ஸோ, பசில் பண்ணி பசில சால்வ் பண்ணாங்க. அப்புறம் ஈவினிங் டைம் ஆயிடுச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக்கிங் போனோம். வாக்கிங் போம்போதே இவள ஆப்பிள் ட்ரீய பார்த்துட்டு ஆப்பிள் வேணும் சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஆப்பிள் ட்ரீல வந்து ஆப்பிள பறிச்சுட்டு அப்படியே லைட்டா யாரும் பார்க்காதபோது லைட்டா அப்படியே ஒரு 1, 2 ஆப்பிள் மட்டும் பறிச்சுட்டு, அப்படியே கொஞ்சம் வாக்கிங் போயிட்டு, நல்லா காத்து தான் இருந்தது. அத முடிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் வீட்டுக்கு வந்துட்டோம். அவ்வளோதான் இன்னைக்கு டே முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, என் சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
சொல்லு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.